வெண்முரசு. வெண்முகில் நகரம் 49. பகுதி 11. முதற்தூது 1. வாசிப்பது சந்தீப். புலரி முரசு எழுந்ததுமே காம்பிலியத்தின் அரண்மனை பெருமுற்றத்தில் ஏவலரும் காவலரும் கூடத் தொடங்கிவிட்டனர். ஏவலர்கள் தோரணங்களையும் பாவட்டாக்களையும் இறுதியாக சீரமைத்துக் கொண்டிருக்க காவலர் முற்றத்தின் ஓரங்களில் படைக்கலங்களுடன் அணிவகுத்தனர். கர்ணர் பதற்றத்துடன் மூச்சிறைக்க உள்ளிருந்து ஓடி வந்து அனைத்தும் முழுமையாக இருக்க வேண்டும். இன்னொரு முறை சரிபாருங்கள். எங்கே சுக்ரர்? ரிஷபர் வந்தாரா என்றார். அவரது அத்தனை கேள்விகளுக்கும் விடையாக அரண்மனையிலிருந்து உங்களைத் தேடி ஏவலன் ஒருவன் வந்தான் அமைச்சரே என்றார் ஏவலர் தலைவரான சுப்ரர். என்னையா? யார் என்று திகைத்த கருணர் யார் அழைத்தார்கள் என்றார். இளவரசியின் அணுக்கச்செடி மாயை தங்களை சந்திக்க விழைந்தார் என்றார் சுப்ரர். கருணர் விரைந்து உள்ளே ஓடியதும் அவர் திரும்பி, இவரது பதற்றத்தால்தான் இங்கே அனைத்துமே பிழையாக ஆகின்றன. சற்று நேரம் தொல்லையில்லாமல் நமது பணியை முழுமை செய்வோம் என்றார். ஆனால் மாயை அழைக்கவில்லையே என்றான் அவரது உதவியாளனாகிய தாலன். ஆம், ஆனால் அழைத்திருக்கலாம் என்றே மாயை நினைப்பாள். நான் இதில் 50 ஆண்டுகால பயிற்சி உடையவன் என்றார். தோரணங்கள் கட்டப்பட்டிருப்பதை இன்னொரு முறை சரிபார். அனைத்து முடிச்சுகளுக்கும் 2ஆம் முடிச்சு இருக்க வேண்டும். தருணத்தில் ஏதேனும் ஒரு அணித்தோரணமோ பாவட்டாவோ அவிழ்ந்து விழுமெனில் அதுவே தீக்குறியாக கருதப்படும். நம் தலை அடிபடும். சுப்ரர் திரும்பி இன்னொருவனிடம், இப்பகுதியில் குதிரை யானை அன்றி எந்த விலங்கும் வரலாகாது. அத்திரிகளும் கழுதைகளும் எழுப்பும் ஒலி தீக்குறி என்பார்கள் என்றபின் அத்துடன் பொருந்தா தருணத்தில் குரல் எழுப்பும் தனித்திறன் கழுதைக்கு உண்டு என்றார். மூத்தவரே என ஒரு ஏவலன் கூவ நான் சொன்னேனே என்றபின் என்னடா என்றார். இங்கே ஒரு பெரிய நிலவாய் இருக்கிறது. அது அகற்றப்பட வேண்டுமா என்றான். அதைத் தூக்கி என் தலைமேல் போடு என்றார் சுப்ரர். அவன் திகைக்க, போட்டாலும் போடுவாய். மூடா, அவர்கள் கிளம்பும்போது கால்கழுவ மஞ்சள் நீர் கரைக்க வேண்டிய நிலவாய் அது. மஞ்சள் நீருக்கு ஜலஜனிடம் சொல்லியிருந்தேன். எங்கே அவன் என்றார். ஜலஜன் அப்பால் நீருடன் வந்து கொண்டிருந்தான். முன்னரே கொண்டு வந்து வைத்தாலென்ன மூடா என்றார் சுப்ரர். முன்னரே வைத்தால் அதில் ஏதேனும் குப்பை விழுந்துவிடும். நீரை நிரப்பிவிட்டு செம்பக்குவளைகளுடன் அருகிலேயே நிற்க நீங்கள்தான் சொன்னீர்கள் என்றான் ஜலஜன். எதை கேட்டாலும் ஏதாவது விளக்கம் சொல்லுங்கள் என்றபின் சுப்ரர், அத்தனை விளக்குகளிலும் நெய் நிறைந்திருக்க வேண்டும். விளக்குகள் அணையக்கூடாது. தீக்குறி ஏதும் நிகழாமல் இந்த சடங்கு முடிந்தது என்றால் நேராகச் சென்று கொற்றவை ஆலயத்தில் வாழ்க்கேறி குருது சொட்டி வேண்டுதல் முடிப்பேன். மூதாதையரே, நான் நேற்று முதல் ஒரு கணமும் துயிலவில்லை என்றார். விடியத் தொடங்கியது. மெல்லிய வெளிச்சத்தில் அரண்மனையின் வெண்சுவர் பரப்புகள் இளநீலம் கலந்தவை போலத் தெரிந்தன. மாடமுகடுகளில் பறவைகளின் ஒலி எழுந்தது. கைவெளிச்சம் வந்துவிட்டது. இன்னும் வேலைகள் முடியவில்லை என்றார் சுப்ரர். என்ன வேலை என்றான் தாலன். மூடா, ஏவலன் வேலை எப்போதுமே முடியாது என்றார் சுப்ரர். நானெல்லாம் அந்தக் காலத்தில் எந்த வேலையையுமே முடித்துச் செய்ததில்லை. சங்கோலை கேட்டது. யார் என்றார் சுப்ரர். பாண்டவர்கள் என்றான் பிரபன் என்ற ஏவலன். மூத்தவர் என எண்ணுகிறேன் சுப்ரர். தேவையற்ற அனைத்தையும் தெரிந்து வைத்துக்கொள். போ. அரண்மனை செயலகரிடம் சென்று சொல் என்றார். பிரபன் எதை என்றான். சுப்ரன் செத்துவிட்டான் என்று. மூடா என்று சுப்ரர் சீறினார். அடே, பாண்டவர்கள் வந்துவிட்டார்கள் என்று சொல் பிரபன். ஆனால் அவர்கள் அனைவரும் இன்னமும் வரவில்லையே என்றான். சுப்ரர் சீற்றத்துடன், அனைவரும் வந்தபின் போய் சொல் மூடா. இதையும் நானே உனக்குச் சொல்ல வேண்டுமா? மூடர்கள் முழுமூடர்கள் என்றார். அமுதகலக் கொடியுடன் 2 தேர்கள் வந்து நின்றன. அரசரும் இளையவரும் பட்டத்து இளவரசரும் சிற்றவை மண்டபத்தில் இருக்கிறார்கள் என்று சுப்ரர் சொல்ல அதைக் கேட்டானா என்று தெரியாத முகத்துடன் யுதிஷ்டிரன் முன்னால் சென்றான். நகுலன் தொடர்ந்தான்.
பின்னால் வந்த தேரிலிருந்து இறங்கிய அர்ஜுனனும் எதுவும் கேளாமல் முகமன்களுக்கு செவி கொடுக்காமல் சகதேவன் தொடர உள்ளே சென்றான். அவன் முகமும் கவலை கொண்டிருந்தது. அவர்கள் உள்ளே சென்றதும் சுஃப்ரர் சுட்ட காய் போல முகத்தை வைத்திருக்கிறார்கள். என்ன நிகழ்கிறதென்று எவருக்குத் தெரியும் என்றார். இன்று இளைய யாதவர் அஸ்தனபுரிக்கு தூது செல்கிறார் அல்லவா என்றான் ஜலஜன். ஆகா, மிகச்சிறப்பான கண்டுபிடிப்பு. மிக நுட்பமானது. டே, நான் அருகே வந்தால் உன் மண்டை உடையும். வேலையைப் பார் மூடா என்றார் சுஃப்ரர். ஜலஜன் வேலைதான் நடக்கிறதே என்று முணுமுணுத்தான். முணுமுணுக்காதே, நான் கடும் சினம் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன சுஃப்ரர் திரும்பும்போது தாலன் மதம் கொண்ட யானை என்றான். எங்கே என்றார் சுஃப்ரர். வடக்கு கொட்டிலில் காரகன் நேற்று முதல் மதம் கொண்டிருக்கிறது என்றார்கள் என்றான். அப்படியா, தெரியவில்லையே என்றார் சுஃப்ரர். ஜலஜன் சிரிப்பை அடக்க, என்னடா சிரிப்பு? அடே, என்ன சிரிப்பு? மங்கள நாளும் அதுவுமாக என் கையால் அடிவாங்காதே என்றார். திரும்பி பிரபனிடம் போய்ச் சொல்வதற்கு என்ன நீசா? உன்னிடம் சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டாயா என்றார். இளைய பாண்டவர் பீமசேனர் இன்னமும் வரவில்லை மூத்தவரே என்றான் பிரபன். அவர் மடைப்பள்ளியில் தின்று கொண்டிருப்பார். தின்று முடித்து கிளம்பி வரும்போது இவர்கள் கிளம்பிவிட்டிருப்பார்கள். நால்வரும் வந்தால் அவர் வந்தது போலத்தான். நீ நேராகச் சென்று சொல், நால்வரும் வந்துவிட்டனர் என்று. பிரபன் கிளம்பி பின் நின்று அரண்மனைச் செயலகர் அரசருடன் இருந்தால் என்றான். ஏன்? அருகே சென்று சொல்ல மாட்டாயா நீ என்றார் சுஃப்ரர். அருகேதான் பாண்டவர்கள் நிற்பார்கள் என்றான் பிரபன். அவர்கள் கேளாமல் சொல் மூடா என்று சீறிய பின் பிற விழிகளைப் பார்த்து ஏதோ பிழையாகச் சொல்லிவிட்டதை உணர்ந்து, எதையாவது செய்து என் தலையில் கல்லைத் தூக்கிப் போடுங்கள் போங்கள். நான் உங்களிடம் பேசியே என் மூச்சை இழந்துவிட்டேன் என்றவாறு அப்பால் சென்றார். அவருக்குப் பின்னால் சிரிப்புகள் எழுந்தன. அவர் திரும்பிப் பார்ப்பதை முழுமையாகத் தவிர்த்தார். என்ன பிழை என்று சிந்தித்து ஏதும் எட்டாமல் சரி ஏதோ ஒன்று என அப்படியே விட்டுவிட்டார். பெருந்திண்ணையில் வெற்றிலைச் செல்லம் இருந்தது. அதனருகே அமர்ந்து நரும்புவுடன் வெற்றிலை போட்டுக் கொண்டதும் அவரது பதற்றம் அடங்கியது. பாக்கும் சுண்ணமும் வெற்றிலையுடன் இணைந்து எழுந்த மணம் நரும்புவுடன் கலந்து இளமயக்கை உருவாக்க சற்றே வியர்வை ஊறி காற்றில் குளிர்ந்து கைகால்களில் இனிய களைப்பு எழுந்ததும் இரு விரல்களை உதட்டில் அழுத்தி மண்கோளாம்பிக்குள் நீட்டித் துப்பி நாவால் பாக்குத்துகளை துழாவி எடுத்து உதிர்த்துவிட்டு, அடே சுந்தா, இவர்கள் எந்த வழியாகச் செல்கிறார்கள் என்றார். நீங்கள் மூத்தவர், நூற்றுவர், நீங்கள் அறியாததையா எளியவன் சொல்லப் போகிறேன் என்றான் சுந்தன். அடே அடே, பணிவைச் சற்றே குறை. உன்னை உருக்கி ஊற்றிய உன் தந்தை பத்ரனின் கொம்பையே நான் பார்த்திருக்கிறேன் என்றார் சுஃப்ரர். சொல், எந்த வழியாகச் செல்கிறார்கள்? சுந்தன், கங்கை வழியாகத்தான். தசசக்கரம் சென்று அங்கிருந்து ஷீரபாத்திரம், அதன்பின் அஸ்தினபுரி என்றான். சுஃப்ரர், அப்படியென்றால் படகுகளில் தேர்களையும் வண்டிகளையும் ஏற்றிக்கொள்ள வேண்டும் அல்லவா? அஸ்தினபுரி கங்கை கரையில் இருந்து அப்பால் அல்லவா உள்ளது என்றார். தாலன், எதற்கு? அஸ்தினபுரியில் தேர்கள் இல்லையா என்ன என்றான். கேட்டாயா சுந்தா, இவன் அன்னையை நான் அறிவேன். அவள் முந்தானையை 4-5 முறை அவிழ்த்திருக்கிறேன் என்று சொல்லி சுஃப்ரர் குலுங்கிச் சிரித்தார். அவளைப் போன்ற முழுமூடப் பெண் மட்டுமே இவனைப் போன்ற ஒரு மைந்தனைப் பெற முடியும். மீண்டும் சிரித்து, அடே, இது ஓர் அரசன் இன்னொரு அரசனை பார்க்கச் செல்லும் தூது. அரசமுறை வரவேற்பு அளிக்கப்படும். இங்கிருந்து அஸ்தினபுரியின் அரசருக்கு பொன்னும் மணியும் பட்டும் தந்தமுமாக ஏராளமான பரிசுப் பொருட்கள் கொண்டு செல்லப்படும். அவற்றை அவர்களின் வண்டிகளிலா கொண்டு செல்ல முடியும் என்றார். ஆனால் யாதவர் பரிசுகள் எதையும் கொண்டு வரவில்லையே என்றான் சுந்தன். நீயும் இவனைப் போல மூடந்தானா? அடே, நேற்று மாலையே மதுராபுரியில் இருந்து மூத்த யாதவர் பரிசுக்குரிய பொருட்களுடன் வந்துவிட்டார். அவை படகுகளிலேயே துறைமுகத்தில் நிற்கின்றன என்றார் சுஃப்ரர். அவர் பெயர் பலராமர். ராகவராமனின் பெயரை அவரது தந்தை அவருக்கிட்டிருக்கிறார். நிகரற்ற தோள்வல்லமையால் அவர் பலராமர் என அழைக்கப்படுகிறார்.
பால் வெண்ணிறம் கொண்டவர். அவரது கொடிக்குறி மேழி. நேராகச் சென்று துறைமுகத்தைப் பார். மேழிக் கொடியுடன் 4 பெரும் படகுகள் நின்றிருக்கும். யமுனை வழியாக வந்தவை அவை. இன்னொரு நறும்பூவை எடுத்து வாயிலிட்டு இன்னொன்றை எடுத்தபடி இளவரசியின் மணத்தநேர்ப்புக்கு அவரும்தான் வந்திருந்தார். அவர் ஒருமுறை மூச்சுவிட்ட விசையிலேயே சல்லியரும் பீமசேனரும் இருபக்கமும் பறந்து சென்று விழுந்துவிட்டனர். என்ன ஒரு பெருங்காட்சி அது! கனவென நினைத்தேன் என்றார் சுவரர். சுந்தன் சினத்துடன், நீங்கள் பார்த்தீர்களா என்றான். சுட்டுவிரலில் நறும்பூ மொட்டுடன் பார்க்காமலா சொல்கிறேன்? நான் என்ன பொய் சொல்கிறேன் என்றா சொல்கிறாய் என்று சுவரர் கேட்டார். சுந்தன் அப்படிச் சொல்லவில்லை. ஆனால் மூச்சுக்காற்று என்றால் என்றான். அடே மூடா, கதாயுதப் போரில் மகிமா என்னும் வித்தை உண்டு தெரியுமா? தெரியாவிட்டால் கேட்டுத் தெரிந்துகொள். மகிமா என்றால் உடலை பேருருவம் கொள்ளச் செய்தல். வெளிவிடும் மூச்சை உள்ளே நிறுத்தி உடலின் அணுகோசங்களை எல்லாம் துருத்தி போல ஒப்ப வைப்பார்கள். அப்படியே உடல் பெருக்கத் தொடங்கி யானை போல ஆகிவிடும். தலை மேலெழுந்து சென்று கூரையை முட்டும். அந்தக் காற்றை அப்படியே உமிழ்ந்தால் சுவர்கள் உடைந்துவிடும். தெரியுமா தாலன், இது நம்பும்படி இருக்கிறது என்றான். சுந்தன், மொத்தக் காற்றும் வெளியேறினால் மீண்டும் பழையபடி சிறிதாக ஆகிவிடுவார்களா என்றான். இல்லை என்று இயல்பாகச் சொன்ன சுவரர் இன்னொரு நறும்பூவை எடுத்தார். தாலன் ஏதோ சொல்ல இன்னொரு ஏவலனாகிய கலுஷன் மூங்கில் கிழியும் ஒலியில் சிரித்தான். என்னடா அங்கே சிரிப்பு என்றார் சுவரர். ஒன்றுமில்லை மூத்தவரே என்றான் கலுஷன். என்னடா, கலுஷன் சிரிப்பை விழுங்கி காற்றை மூச்சாக மட்டும்தான் வெளிவிட முடியுமா என்கிறான் என்றான். எப்படி வேண்டுமானாலும் வெளிவிடலாம். மகிமா என்றால் அப்படிப்பட்ட கலை. 12 வருடம் தவமியற்றிக் கற்க வேண்டியது என்றார் சுவரர். இளைய பாண்டவர் பீமசேனர் உணவுண்ணும் போது மகிமா முறைப்படி பேருருவம் கொள்கிறார் மூத்தவரே என்றான் தாலன். இருக்கும். இவரும் கதைப்போர் கற்றவர்தானே என்றார் சுவரர். நீள்சதுர வெயில்பரப்பு ஒன்று இளஞ்செந்நிறத்தில் முற்றத்தில் விழுந்தது. அது ஏதோ பட்டு என சற்றே பார்வை மங்கிய சுவரர் எண்ணினார். பின்னர் வெயில் என்றபடி தலையை அசைத்தார். காவல் வீரர்களின் படைக்கலங்கள் அகல் சுடர்கள் போல வெயிலொளி சூடி நின்றன. புறவிகளின் கூஞ்சிமயிர் நுனிகள் ஒளியுடன் சிலிர்த்தன. ஜலஜன் உள்ளிருந்து வந்து, மூத்தவரே, எல்லைப்புற ஒற்றர்தலைவர் சுக்கிரரை உடனே செல்லும்படி அமைச்சர் ஆணையிட்டார் என்றான். செல்லட்டும், சிறப்பாகச் செல்லட்டும். அவர் இங்கு இல்லை என்பதனால் எனக்கு அதில் மாற்றுச் சொல்லே இல்லை என்றார் சுவரர். அந்த நகைச்சுவையை தானே விரும்பி சிரித்தார். சுக்கிரரைத்தானே சற்று முன்னர் தேடினார் என்றான் தாலன். ஆம், காலை முதலே தேடுகிறார் என்றான் கலுஷன். இங்கே ஒவ்வொருவரும் இன்னொருவரை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இறுதியில் அனைவரும் அனைவரையும் கண்டடைவார்கள் என்றான் தாலன். அந்தச் சொற்களில் ஆழ்ந்த தத்துவப் பொருளிருப்பதைப் போல அனைவருமே உணர்ந்து அவனை திகைத்து நோக்க, நான் அப்படி எண்ணினேன் என அவன் தடுமாறினான். அதன்பின் எவரும் ஏதும் சொல்லவில்லை. கொம்பொலி எழுந்தது. தொடர்ந்து முரசு. பலராமர் என்றான் தாலன். எப்படித் தெரியும் என்றான் ஜலஜன். தோன்றியது என்றபின் இதே ஒலி நேற்று இரவு அவர் அரண்மனைக்கு சென்றபோதும் கேட்டது என்றான். அப்படி முன்னரே தெரிந்தால் தோன்றுவதற்கென்ன நுண்ணறிவா தேவை? மூடன் என்றபடி சுவரர் எழுந்தார். மேழிக்கொடி பறந்த வெள்ளிப்பூச்சுள்ள அணித்தேர் ஒரு புரவி வீரன் வில்லுடன் முன்னால் வர வந்து முற்றத்தில் ஏறியது. முரசுகள் முழங்கி அமைந்தன. அதிலிருந்து வெண்பருத்தி அரையாடையும் மேலாடையும் அணிந்து அணியதும் இல்லாத வெண்ணிற உடலுடன் பலராமர் இறங்கினார். அவருடன் அதே போன்ற ஆடையுடன் பீமனும் வந்தான். சுவரர் சென்று தலைவணங்கி, மதுராபுரியின் அரசர் பலராமரை பணிந்து வரவேற்கிறேன். தங்கள் பாதங்களால் இந்த அரண்மனை மங்கலம் கொள்கிறது என்றார். எப்படி என்று பலராமர் புருவம் தூக்கிக் கேட்டார். சுவரர் திகைத்து, அதாவது தங்கள் பாதங்கள் என்றபின், அறியேன் அரசே. நான் அவை புலவரிடம் கேட்டுச் சொல்கிறேன் என்றார்.
உரக்க நகைத்து சுப்ரரின் தோளை வளைத்த பலராமர், முதியவரே, நீரும் கிளியும் ஒன்று. சொல்வதென்ன என்று அறியாதவர்கள் என்றார். ஆனால் வருந்த வேண்டியதில்லை. அறிந்தபின் இதையெல்லாம் சொல்வதற்கு இதுமேல் சுப்ரர் புரியாமல் ஆணை என்றார். என் இளையோன் வந்துவிட்டானா என்றார் பலராமர். இன்னும் இல்லை. அவர் ஆலயத்திற்குச் சென்று என்று தொடங்க பலராமர் திரும்பி பீமனிடம் இவர்கள் சொன்னார்கள் என்று சென்றிருப்பான். உண்மையில் அவன் வழிபடும் தெய்வமென ஒன்றில்லை. அவனுடைய அறிவு மரபு தன்னை வேத முடிவு என அழைத்துக் கொள்கிறது. அவர்கள் நானே பிரம்மம் என சொல்லிக் கொண்டு ஊழ்கத்தில் அமர்பவர்கள் என்றார். ஆம், அறிவேன் என்றான் பீமன். அவர்கள் ஊழ்க நிறைவை எளிதில் எய்துவார்கள் என எண்ணுகிறேன். அவர்கள் தங்கள் அகச்சொல்லை சொல்லச் சொல்ல இல்லை இல்லை என 5 பருவெளியும் சூழ நின்று சொல்லும். இவர்கள் பிடிவாதமாக அதையே சொல்லச் சொல்ல அவை சோர்வுற்று பொறுமையிழந்து சரி சரி என்று சொல்லும்போது முழு விடுதலை அடைவார்கள். பலராமர் புரியாமல் சில கணங்கள் வாய் திறந்திருக்க நோக்கிவிட்டு வெடித்து சிரித்து ஆம் ஆம் என்று கூவினார். பீமன், என் இளையோனும் அந்த அறிவு மரபை கற்றுக்கொண்டிருக்கிறான். 4 மெய்ப்பொருட்கள் என்று அதை அவன் சொன்னான். அன்னமே பிரம்மம், அறிவுணர்வே பிரம்மம், அதுவே நான், நானே பிரம்மம். அதனூடாக இவையனைத்திலும் அது உரைகிறது என அறிந்தால் முழு விடுதலை. நான் முதல் வரியில் இருந்து இறுதி வரைக்கு வந்தேன் என்றான். பலராமர் தன் கைகளை விரித்து அவனை ஓங்கி அறைந்து நகைத்தார். திரும்பி, புரிகிறதா என்ன சொல்கிறான் என்று? ஆகா என்றார். சுப்ரர், நுண்ணிய பொருள் என்றார். உமது பெயர் என்ன என்றபடி பலராமர் நடந்தார். சுவ்ரன் என்றார் சுவ்ரர். நான் இங்கே 100 தலைவன். ஏவலர் 100 பேர் என் ஆணைக்கு கீழே இருக்கிறார்கள். பீமன் 100 கீழே அப்படி இருப்பதே வழக்கம் என்றான். சுப்ரர், உண்மை இளவரசே என்றார். பலராமர் மீண்டும் வெடித்து சிரித்து, உன்னிடம் பேசினால் என் வயிறு வலிக்கத் தொடங்கிவிடுகிறது என்றபின், சுப்ரரே, என் இளையோன் வந்தால் உடனே அவைக்கு வந்து என்னை பார்க்கச் சொல்லும். நேரமாகிக் கொண்டே இருக்கிறது என்றார். ஆணை என்றார் சுப்ரர். நீர் இனியவர் என்று அவர் தோளை மீண்டும் வளைத்துவிட்டு பலராமர் உள்ளே சென்றார். சுப்ரர் ஜலஜனிடம், அடே மூடா, அவர்கள் சொன்னதென்ன என்று தெரிகிறதா என்றார். ஜலஜன், மகிமா பற்றித்தானே என்றான். தாழ்வில்லை, நீயும் சற்று அறிந்திருக்கிறாய் என்றார் சுப்ரர். அவர் சொன்ன சொற்கள் ஆழம் நிறைந்தவை. அந்நான்கு வரிகளையும் அறிந்தவன் இறப்பதில்லை. அவனை படைக்கலங்களோ விலங்குகளோ இயற்கை விசைகளோ அழைக்க முடியாது. ஆகவே அவை மிருத்யுஞ்சன மந்திரம் என அழைக்கப்படுகின்றன. சற்றே ஐயத்துடன் தாலன், மிருத்யுஞ்சய மந்திரம் அல்லவா என்றான். அது வேறு இது வேறு என்றார் சுப்ரர். சுப்ரர் இன்னொரு முறை வெற்றிலை போடலாமா என எண்ணுவதற்குள் கருணர் உள்ளிருந்து ஓடிவந்தார். அம்புபட்ட பன்றி போல என்று தாலன் முணுமுணுத்தது கேட்டது. கருணர், என்ன செய்கிறீர்கள்? சுக்ரர் எங்கே? மூடர்களே, இளைய யாதவர் ஆலயத்தில் இருந்து திரும்பிவிட்டார் என்றார். சுப்ரர், இங்கு இனி செய்வதற்கேதுமில்லை அமைச்சரே என்றார். பணியாற்ற சோம்பல் கொள்பவர்கள் இங்கே நிற்க வேண்டியதில்லை என்று சொன்னபின் கருணர் விரைந்து திரும்பிச் சென்றார். சினத்துடன் திரும்பிய சுப்ரர் பிறரிடம், கேட்டீர்களல்லவா? அடே, நான் சொன்னால் உங்களுக்கெல்லாம் சினம். பணியாற்ற சோம்பல் கொள்பவர்கள் தண்டிக்கப்படுவீர்கள். சொல்லிவிட்டேன் என்றார். பணி முடிந்துவிட்டதே என்றான் ஜலஜன். அதெல்லாம் எனக்குத் தெரியாது என்று சொல்லி சுப்ரர் திரும்பினார். அனைத்தையும் கழற்றி மீண்டும் மாட்டுகிறோம் என்றான் தாலன். சுப்ரர் தேவையில்லை என்று சொன்னபடி முற்றத்தின் முகப்பை நோக்கிச் சென்றார். சற்று நேரத்தில் கொம்புகளும் முரசுகளும் ஒலித்தன. கிருஷ்ணனின் கருடக்கொடை கொண்ட பொன்னிறத்தேர் ஓசையே இல்லாமல் வந்து நின்றது. அதன் சகடங்கள் பீதர் முறைப்படி மெல்லிய இரும்பு வளையங்களால் ஆனவையாக இருந்தன. சகடங்களுக்கு மேல் அமைக்கப்பட்டிருந்த அடுக்குவிற்கள் சகடத்தின் அசைவை விழுங்கியமையால் தேர் நீரலைகளில் அன்னம் என மிதந்து வந்தது. அது வந்தணைந்த போதுதான் விரைவு தெரிந்தது. முற்றத்தில் நின்றபின் இரட்டை குதிரைகளில் வெண்ணிறமானது தும்மியது.
கரிய நிறப் புரவி குனிந்து பெருமூச்சு விட்டது. தேரின் படிகளில் இறங்கி வந்த கிருஷ்ணன் சுப்ரரிடம், சுப்ரரே, இன்னும் அரை நாழிகைக்குள் நான் கிளம்ப வேண்டும். அனைத்தும் சித்தமாக இருக்கட்டும் என்றபின் திரும்பி தாலனிடம், தாலரே, நீர் உடனே கிளம்பி துறைமுகத்திற்குச் சென்று முதல் பெரும்படகின் தலைவன் சரிதனிடம் நான் இன்னும் ஒரு நாழிகையில் படகில் இருப்பேன் என்று சொன்னதாக சொல்லும் என்றான். தாலன் ஆணை என்றான். கிருஷ்ணன் நிலவாய் அருகே செம்புடன் நின்ற ஜலஜனை நோக்கி, ஜலஜரே, என்ன இது, அரண்மனை முற்றத்திலா நீராடுகிறீர் என்றபடி படிகளில் ஏறினான். நீராடவில்லை யாதவரே, இது மஞ்சள் நீர் என்றான் ஜலஜன் சிரித்தபடி. மஞ்சள் நீராட நீர் என்னப்போ படைந்த பெண்ணா? கலுஷரே, இதையெல்லாம் கேட்க மாட்டீரா என்று சொல்லிக் கொண்டே அவன் உள்ளே சென்றான். குதிரையில் விரைந்து வந்து நின்ற யாதவ வீரன் மூச்சிறைக்க உள்ளே சென்று விட்டாரா என்றான். ஆம், நீர் யார் என்றார் சுப்ரர். நான் அவரது அகம்படியன். சுப்ரர் குதிரை கனைப்பது போல சிரித்து, சிறப்பான பணி என்றார். என்ன செய்ய? இப்படியா தெருவில் தேரை ஓட்டுவது? 2 புறவிகள் கொண்ட தேர். நான் அஞ்சி வந்தேன். புறவிக் காலடியில் குழந்தை ஏதேனும் விழுந்தால் நான் கழுத்தை அறுத்துக் கொண்டு சாக வேண்டும் அல்லவா? என அவன் இறங்கி கால்களை உதறிக்கொண்டான். தாலன், அவரது குதிரைக் காலடியில் குழந்தைகள் விழாது. அவர் குதிரைகளை சவுக்கால் செலுத்துவதில்லை, உள்ளத்தால் செலுத்துகிறார் என்றான். அரண்மனைக் கோட்டை மேல் எழுந்த காவல் மாடத்தில் பெருமுரசம் முழங்கத் தொடங்கியது. அதற்குள் கிளம்புகிறாரா? உள்ளே சென்று உணவருந்தி ஓய்வெடுத்து செல்வார் என எண்ணினேன் என்றபடி அகம்படியன் மீண்டும் தன் புரவியில் ஏறிக்கொண்டான். கர்ணர் உள்ளிருந்து துரத்தப்பட்டவர் போல பாய்ந்து வந்து, என்ன செய்கிறீர்கள்? இதோ கிளம்பி விடுவார். அரசரே வந்து வழியனுப்புகிறார். சுக்ரர் எங்கே? அடே, சுக்ரரை பார்த்தீர்களா என்றபடி மறுமொழி நோக்காமல் மீண்டும் உள்ளே ஓடினார். சுப்ரர், எனக்கு பதற்றமாக இருக்கிறது. தீக்குறி என்பது தெய்வங்களின் ஆணை. அதைத் தடுக்க எளிய ஏவலர்களை அமைப்பதென்பது மூடத்தனம் என்றார். அரசர்கள் முழுமுடர்கள் என்றான் தாலன். அடே என திகைத்த சுப்ரர், வாயை மூடு. நீ போ, உன் ஊழ் அது. என் தலையையும் கொண்டு போய்விடாதே என்றார். உள்ளே சங்கொலி எழுந்தது. வருகிறார்கள் என்றான் ஜலஜன். நான் அந்த தூணுக்கு அப்பால் நின்று கொள்கிறேன் என்று சுப்ரர் விலகிச் சென்றார். தாலன், நான் என்னை நூற்றுவன் என சொல்லிக் கொள்ளவா என்றான். எதை வேண்டுமானாலும் சொல். மூதாதையரே, என்ன செய்வதென்றே தெரியவில்லையே என்றபடி சுப்ரர் தூணுக்கு அப்பால் சென்று நின்று கொண்டார். கொம்பும் முழவும் சங்கும் மணியுமாக மங்கல ஓசையுடன் சூதர்குழு முதலில் வந்தது. தொடர்ந்து பாஞ்சாலத்தின் விற்கொடியுடன் ஒருவன் வந்தான். கருடக்கொடியும் மேழைக்கொடியுமாக 2 வீரர்கள் பின்னால் வந்தனர். அதன்பின் மங்கலத்தாலமேந்திய அணிப்பரத்தையர் வந்தனர். துருபதனும் சத்யஜித்தும் சித்ரகேதுவும் முன்னால் வர அவர்களுக்கிணையாக கிருஷ்ணனும் பலராமரும் வந்தனர். பின்னால் யுதிஷ்டிரன் வர அவனுக்குப் பின்னால் பாண்டவர்கள் 4 வந்தனர். துருபதனுக்கு சற்று அப்பால் தோள்களை வளைத்து கர்ணர் வந்தார். அவர்கள் முற்றத்தை அடைந்ததும் முற்றத்தைச் சூழ்ந்து நின்றிருந்த காவல் படையினர் கொம்புகளை ஊதினர். காவல் மாடங்களில் இருந்து பெருமுரசுகள் முழங்கின. வெயிலின் நீளம் குறுகி செம்மை குறைந்திருந்தது. அரண்மனைக்கு அப்பால் நின்றிருந்த வைதிகர் வேத முழக்கமிட்டபடி வந்து கிருஷ்ணனுக்கும் பலராமருக்கும் நிறைகுடநீர் தூவி வாழ்த்தளித்தனர். அவர்கள் வணங்கி நற்சொல் பெற்று முற்றத்தில் இறங்கினர். துருபதன் அணிச்சேடி நீட்டிய தாளத்தில் இருந்து செந்நிறமான சந்தனத்தை தொட்டு 2 நெற்றியிலும் மங்கலமீட்டு வாழ்த்தினார். சத்யஜித்தும் சித்ரகேதுவும் வாழ்த்தியபின் யுதிஷ்டிரனும் வாழ்த்தினான். கிருஷ்ணன் திரும்பி அர்ஜுனனை நோக்க அவன் புன்னகை செய்தான். கிருஷ்ணன் தன் கைகளை நீட்ட அவன் அருகே வந்து அவற்றைப் பற்றிக் கொண்டான். இருவரும் ஒன்றும் சொல்லவில்லை. கிருஷ்ணன் சென்று ஜலஜன் கையில் இருந்து செம்பக்குவளையை வாங்கி மஞ்சள் நீரால் கால்களை கழுவிக் கொண்டான். பலராமரும் கழுவிக் கொண்டதும் இருவரும் சென்று தனித்தனியாக தங்கள் தேர்களில் ஏறிக்கொண்டனர். இருவரும் திரும்பி தலைவணங்க சத்யஜித்தும் சித்ரகேதுவும் மட்டும் கைதூக்கி வாழ்த்தினர்.
வாழ்த்தொலிகளும் கொம்போசையும் முரசொலியும் இணைந்த முழக்கம் நடுவே தேர்கள் அசைந்து எழுந்து விலகிச் சென்றன. அவற்றின் கொடியசைவு மறைவது வரை நோக்கிவிட்டு துருபதன் திரும்பிச் சென்றார். தொடர்ந்து பிறரும் சென்றனர். அர்ஜுனன் மட்டும் மேலும் சற்று நேரம் தேர்கள் சென்ற திசையை நோக்கி நின்றுவிட்டு திரும்பிச் சென்றான். வைதிகர் மெல்லிய குரலில் பேசியபடி திரும்பிச் சென்றனர். காவல் படையினருக்கு 100 ஆணையிட அவர்கள் அணிவகுத்து திரும்பினர். சற்று நேரத்தில் முற்றம் ஒழிந்தது. சுஃப்ரர் வெளியே வந்து திண்ணையில் அமர்ந்து, அடே, அந்த செல்லத்தை இப்படி கொண்டு வா என்றார். ஒரு நிகழ்ச்சியை முழுமையாக முடிப்பதென்பது எளியதல்ல, என் பணி வாழ்க்கையில் இன்று வரை ஒரு பிழையும் நிகழ்ந்ததில்லை என்றார். ஜலஜன் வெற்றிலைச் செல்லத்தை அவர் அருகே வைத்தபடி, நாமறிந்த தீக்குறி ஏதும் இல்லை. நாம் அறியாதவை எங்கேனும் இருக்கலாம் அல்லவா என்றான். சுஃப்ரர் கையில் பாக்குடன் நிமிர்ந்து அவனை நோக்கி சில கணங்கள் அசைவற்று முகத்துடன் இருந்தபின், உன் நச்சுவாயை மூடு என்றார். உள்ளிருந்து மலைச்சரிவில் உருளும் பாறை என சுக்ரன் ஓடிவந்து, அமைச்சர் கருணர் இங்குள்ளாரா? காலையில் இருந்தே தேடுகிறேன் என்றபின் மறுபக்கம் சென்றான். சுஃப்ரர் திரும்பி தாலனை நோக்கினார். அவன் ஏதேனும் சொல்ல வேண்டும் என எதிர்பார்ப்பவர் போல, தாலன், தூது கிளம்பிச் செல்கிறது என்றான். அதை எதிர்பாராத சுஃப்ரர் சற்றே குழம்பி, ஆம், இளைய யாதவனை பெருந்தூதன் என்கிறார்கள் என்றார். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.